வெல்கம் டு அவர் சேனல். நேற்று நம்ம ஏஆர் ரகுமான் பிறந்தநாளை முன்னிட்டு நம்ம சினிமா டிக்கெட் அவர்கள் ஒரு காணொலியை வெளியிட்டுள்ளார். ஓகே, அது என்ன காணொலி என்றால், ஏஆர் ரகுமான் சம்பவக்காரன் இந்த காணொலியை வெளியிட்டுள்ளார். அதை நேற்று வெளியிட்ட காணொலியை இன்று நம்ம அனைவரும் சேர்ந்து ஒன்றாக பார்த்து மகிழ போகிறோம். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், கீழே இருக்கும் விருப்ப பொத்தானை உங்கள் பொன்னான கையால் பூ மாதிரி தொட்டு விட்டீர்கள் என்றால் இந்த காணொலி மென்மேலும் பரவும் என்பது சந்தேகமில்லை. அதனால் தயவு கூர்ந்து மனமருந்தி கேட்டுக்கொள்கிறோம். ஒரு வாட்டி இங்கிலீஷ்ல திட்டிக்கிறட்டுமா? ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. தயவு செய்து அதை அழித்துவிட்டு காணொலிக்குள் வாருங்கள். இல்ல ஏன் திடீர்னு நீ இவ்வளோ தமிழ் பேசுற? ஒருவேளை ஏ ரகுமான் வந்து எப்பவுமே தமிழ் தமிழ்னு சொல்றதுனால நீ தமிழ் பேசுறியா? அதாவது ஆத்திரப்பட்டால் தமிழ் வருகிறது. வேற என்ன செய்வது என்று எனக்கும் தெரியவில்லை. கேட்டு கேட்டு சலித்து விட்டோம் ஐயா, கேட்டு கேட்டு சலித்து விட்டோம். எவ்வளவுதான் சொல்றது? அந்த பொத்தான் கண்ணு முன்னாடி தானே இருக்கிறது, அதை இப்படி தொட்டு விட்டால்தான் என்ன உங்களுக்கு குறை? எவ்வளவுதான் கேட்பது? சொல்லி சொல்லி நாங்கள்லாம் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி என்னென்னமோ ஆகிவிட்டோம். இதற்கு மேலே என்ன செய்வது என்று தெரியவில்லை. தயவு செய்து கொஞ்சம் இறக்கப்பட்டாவது அந்த பொத்தானை அழுத்தி விட்டு பாருங்கள். அப்போதாவது இந்த காணொலி எங்கேயாவது வெளியே பறக்கிறதா என்றாவது பார்ப்போம். இல்லை என்றால் இங்கேயே கொந்தை செட்டிக்குள் குதிரை ஓட்டி கொண்டு இப்படியே தான் இருக்கும். ஒன்றும் சொல்வதற்கில்லை. சாரி, இப்போ கண்ணில் தண்ணி வந்து விட்டது. நான் இங்கே கடுப்பில் பேசிக்கொண்டு இருக்கிறேன், இவனுக்கு சிரிப்பு வருகிறது. என்ன சொல்வது நான்? இது என்னன்னா, இந்த மாதிரி தான் வீடியோ முடிச்சுட்டு லைக் போடலாம் இப்படி தான் புலம்பின்னு இருப்போம். அது நீ வந்து தமிழில் வந்து அது கடுப்பாக சொல்லும் போது சிரிப்பாக இருக்கு. ஓகே, ஆமாங்க, கொஞ்சம் அந்த லைக்கு கொஞ்சம் போட்டு விடுங்க. அப்போதான் வீடியோ கொஞ்சமாச்சும் வெளியே போவோம். ஏன்னா நிறைய பேர் வரீங்க, லைக் மட்டும் போட மறந்துடுறீங்க. ஸோ லைக் மட்டும் மறக்காம போடுங்க. மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. இதற்கு மேல் நான் இன்னும் எவ்வளவுதான் கூறுவது என்று எனக்கு தெரியவில்லை. இது என் உத்தரவு, மீறினா கடுப்பாயிருவேன். சரி வாருங்கள், நம்ம வந்து காணொலிக்குள் செல்வோம், மகிழ்வோம், வாருங்கள். ஒரு காலத்துல டிஎம்எஸ், பிபிஎஸ், ஏசுதாஸ், எஸ்பிபி, ஜானகி, பி சுஷீலான்னு இவங்க குரல்கள்ல மட்டுமே வந்துட்டு இருந்த பாடல்கள் புது சவுண்டிங்ல நிறைய புது வெரைட்டியான குரல் கொண்ட சிங்கர்ஸால மாறினதுக்கு மிக முக்கியமான காரணம் ஏஆர் ரகுமான். ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நூத்துக்கணக்கான சிங்கர்ஸ் அறிமுகப்படுத்தி இருக்காரு ரகுமான். அதுல பல பேர் இன்னைக்கு லெஜெண்டரி சிங்கர்ஸா இருக்காங்க. அதுல சிலரோட சாங்ஸையும் அந்த சாங்ஸ்ல இருக்கிற சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நிறைய பேரோட ஃபேவரட்டா இருக்க லெஜெண்டரி சிங்கர் ஹரிஹரன் கிட்டத்தட்ட எல்லா இந்தியன் லாங்குவேஜஸ்லயும் சேர்த்து 10,000 சாங்ஸுக்கு மேல பாடிட்டாரு. நேஷனல் அவார்ட், பத்மஸ்ரீ அவார்டுன்னு இவர் வாங்காத அவார்ட்ஸும் இல்ல. ஆனா ஹரிஹரனை இண்டஸ்ட்ரியில அறிமுகப்படுத்தினது ஏஆர் ரகுமான் தான். 1987 ஹரிஹரன் மியூசிக்ல வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ்ங்கிற ஆல்பம் கேட்டு தன்னோட முதல் படமான ரோஜாவிலேயே ஹரிஹரனை சிங்கரா அறிமுகப்படுத்தினாரு ரகுமான். அதுவே இவரு தானா? ஜனகணமன வந்தே மாதரம்க்கு அப்புறமா ஒரு பெஸ்ட் பேட்ரியாட்டிக் சாங்கா இது மாறுச்சு. அந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறதே பெரிய விஷயம். ஹரிஹரன் வாய்ஸ், அதுக்கப்புறமா வர அந்த கோரஸ் போர்ஷன்ல ரகுமான் ஒரு வேலைப்பாடு பண்ணியிருப்பாரு. அது இன்னைக்கு கேட்டாலும் கூஸ் பம்ப்ஸ் தான். இதெல்லாம் பார்த்தாடி உணர்ச்சி பெருத்து. லான்ச் ஆன மொதல் சாங்கே இப்படின்னா அதுக்கப்புறம் கேட்கவா வேணும்? ஹரிஹரன் தமிழ் மக்களோட ஃபேவரட் சிங்கரா மாறினார். ஏஆர் ரகுமான் ஹரிஹரன் காம்போல இப்போ வரைக்கும் வந்து எல்லா பாட்டுமே நம்ம பிளேலிஸ்ட்ல தவறாம இருக்கும். அந்த வாய்ஸே ஒரு மேஜிக். ஓ, இந்த பாட்டுமா? இந்த ராகம் பாருங்களேன், இவரு வாய்ஸ் அப்படியே காத்திலே கலக்குதுங்க. அது எப்படின்னே தெரியல. ஹரிஹரன் சொன்னதுமே நம்ம ஞாபகத்துக்கு வர இன்னொரு லெஜெண்டரி வாய்ஸ்னா அது சங்கர் மகாதேவன் தான். அவரையும் தமிழ்ல ஏஆர் ரகுமான் தான் லான்ச் பண்ணினாரு. 1997 வந்து மின்சார கனவுல வெண்ணிலவே பாட்டோட சேட் வெர்ஷன் மூலமா. இதுதான் ஃபர்ஸ்ட் சாங் வருது. இந்த டியூனும் சங்கர் மகாதேவன் வாய்ஸும் அப்படியே நம்ம சோலியே வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு கூட்டிட்டு போயிடும்.
மின்சார கனவுக்கு முன்னாடியே ஹிந்தியில 94ல காதலன் ஹிந்தி வெர்ஷன்ல ஏஆர் ரஹ்மான் சங்கர் மகாதேவனை பாட வச்சிருக்காரு. இங்க நம்ம தலைவர் வாய்ஸ்ல கேட்டு பழகின ஊர்வசி ஹிந்தி வெர்ஷன்ல சங்கர் மகாதேவன் தான் பாடினாரு. சங்கர் மகாதேவனோட தமிழ் லான்ச்சுக்கு அப்புறமா உட்கார நேரம் இல்லாத அளவுக்கு அவர் பிஸியானாரு. லான்ச் ஆனா அதே ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல பின்னாடி வந்து கண்டுகொண்டேன் பாட்டுக்காக நேஷனல் அவார்டும் வாங்கினாரு. பொதுவா யாராச்சும் பாடினா மனசுல பெரிய உன்னிகிருஷ்ணன் நினைப்பான்னு கேட்போம். ஆனா அந்த உன்னிகிருஷ்ணனையும் அறிமுகப்படுத்தினது நம்ம ஏஆர் ரஹ்மான் தான். காதலன் படத்துல என்ன வழிதான் முதல் பாட்டு. ராஜீவ் மேனனும் உன்னிகிருஷ்ணனும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ராஜீவ் மேனனோட பர்த்டே ஃபங்க்ஷன்ல உன்னிகிருஷ்ணன் பாடுறத பார்த்து கையோட கூட்டிட்டு போய் பாட வச்ச பாட்டு தான் என்னவளே. சூப்பர் சிங்கர் வந்துதான் தெரியும் ஒரு அதிகமாவே. லான்ச் ஆன முதல் பாட்டுக்கே நேஷனல் அவார்டும் வாங்கிட்டாரு உன்னிகிருஷ்ணன். முன்னாடியே அவங்க எல்லாம் பாடிட்டாங்க நினைச்சிட்டு இருந்தேன். இதை இன்ஸ்பிரேட் பண்ணி விட்டுருக்காரு. காதலனுக்கு அப்புறமா உன்னிகிருஷ்ணன் ஆல்மோஸ்ட் தமிழ்ல எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் பாடியிருக்காரு. இவர் பாடின எல்லா பாட்டுமே ஹிட். சொல்ல போன சில மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு இவர் தான் அதிக சாங்ஸே பாடியிருக்காரு. கேட்கவே வேணாம், பின்னாடி உன்னிகிருஷ்ணன் ஏஆர் ரஹ்மான் காம்போல வந்து எல்லா சாங்ஸுமே எவர் கிரீன் தான். உருகிடுங்க. எத்தனை அம்மா சாங் வந்தாலும் இதோ ஃபர்ஸ்ட். தேனிசை தென்றல் தேவா பாடல்கள்ல நம்ம அதிகம் கேட்ட ஃபீமேல் வாய்ஸ் அனுராதா ஸ்ரீராம் தான். பாடல்கள் மூலமாகவும் சூப்பர் சிங்கர் மாதிரியான ரியாலிட்டி ஷோஸ் மூலமாகவும் நம்ம மனசுல இடம் பிடிச்சிருக்க அனுராதா ஸ்ரீராம 1995ல ஏஆர் ரஹ்மான் பாம்பே படத்துல சிங்கரா அறிமுகப்படுத்தினாரு. அதுவும் எப்படிப்பட்ட பாட்டுல கஷ்டங்க இந்த சாங்லாம் பாடுறது. வைரமுத்து, மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான் இப்படி பாட்டுல 3 லெஜெண்ட்ஸும் ஒன்னு சேர்ந்தாலே எல்லா பாட்டுமே வேற மாதிரி தான் இருக்கும். பாடுற மாதிரி இல்ல. தொடர்ந்து இதே வருஷத்துல வந்த இந்திராலையும் ஒரு பாட்டுல ஏஆர் ரஹ்மான் அனுராதா ஸ்ரீராம பாட வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்க பாடின ராவணன்ல வந்த காட்டு செருக்கின்னு எல்லாமே நமக்கு க்ளோஸ் டு த ஹார்ட் சாங்ஸ் தான். முக்கியமா ஜீன்ஸ்ல வர அன்பே அன்பே சாங்ல இவங்களோட ஹம்மிங்கே ஆஹான்னு இருக்கும். அச்சமச்சமில்லை பாட்டிலேயே இன்னைக்கு நம்ம எல்லாரோட ஃபேவரட்டாவும் இருக்கிற சிங்கர் ஸ்வேதா மோகனையும் ஏஆர் ரஹ்மான் அறிமுகப்படுத்தி இருந்தாரு. இதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் ஸ்வேதா மோகன் ஏஆர் ரஹ்மானோட கொலாப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லாமே ஹிட்ஸ். ஓ, இது உங்க வாய்ஸா? தெரியாதையா. அவங்க வாய்ஸ் நம்ப முடியல. ரொம்ப மென்மையான வாய்ஸ் உங்களுக்கு. ஏதோ புது சிங்கர் யாரோ பாடும்போது நினைத்து நினைத்து உயிரின் உயிரேன்னு நம்ம எல்லாரையும் ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு ஸ்பெஷலான வாய்ஸ் சிங்கர் கேகே ஓடுது. கேகேவை 1997ல ஏஆர் ரஹ்மான் காதலனோட ஹிந்தி வெர்ஷன்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அதே வருஷம் தமிழ்ல வந்து மின்சார கனவுலையும் ஸ்ட்ராபெரி கண்ணீர சில போர்ஷன்ஸ்ல பாடியிருப்பாரு கேகே. புதுசா இருக்குல்ல, அவரே பார்த்ததே இல்ல. ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல கஜினில பாடுற அந்த டைம்ல அப்படி ஒரு ஹிட். அதுக்கு மெயின் ரீசன் இந்த பாட்டுல நம்ம கேக்குற அந்த வாய்ஸ். இத பாடினவங்க அனுபமா. இவங்களை ஏஆர் ரஹ்மான் அவரோட புதிய முகம் ஆல்பம்ல இந்த பாட்டு மூலமா தான் லான்ச் பண்ணியிருந்தாரு.
ஸ்டைலிஷா பாடுறாங்க. இதே வருஷத்துல வந்து இன்னொரு ஐகானிக் சாங்லயும் ரஹ்மான் அனுபமாவை பாட வச்சாரு. கரெக்டாக இந்த மாதிரி சாங்னா அவங்க சூஸ் பண்ணுவார் போல. கிட்டத்தட்ட 30 வருஷம் இல்லாம ஆச்சு இந்த ஆல்பம் வந்து. இப்போ ஒன்றும் இல்லை, இன்னும் 30 வருஷம் கழிச்சு கேட்டாலும் இது அஹெடா தான் இருக்கும். அப்படி இருக்கும் இந்த ஆல்பம்ல. இங்கிலீஷ்காரங்க ஸ்டேஜ்ல போடுவாங்க பாருங்க, அது ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அப்படிதான் ஷாகுல் ஹமீது வாய்ஸும். இவர் இந்த ஜென்டில்மேன் படத்துல தான் சினிமால லான்ச் பண்ணினாரு ரஹ்மான். ஆனா ரஹ்மான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே டிவோஷனல் ஆல்பம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போவே ஷாகுல் ஹமீத் வாய்ஸை யூஸ் பண்ணி சில சாங்ஸும் பண்ணியிருக்காரு. 1987ல வந்த இந்த சாங் ஷாகுல் ஹமீத் தான் பாடியிருப்பாரு. இதோட முதல் வரியே ரஹ்மானோட ஆஸ்கர் ஸ்பீச்ல கொடுத்த அந்த எபிக் லைன் தான். எல்லா புகழும் இறைவனுக்கே, அருள் அளவில்லான் அன்பில் நிகரில்லான். இதுக்கு பின்னாடி ஷாகுல் ஹமீத் ரஹ்மானுக்கு பாடின எல்லாமே எவர்கிரீன் சாங்ஸ் ஆச்சு. அதுல முக்கியமான ஒண்ணு இதுதான் இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் வந்து அக்கபெல்லா சாங். அதாவது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவும் இல்லாம மனுஷங்களோட வாய்ஸால ப்ரொடியூஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட. இன்னைக்கு மிக முக்கியமான மியூசிக் டைரக்டர்ஸ்ல ஒருத்தரா இருக்கிற ஜிவி பிரகாஷ், அவரோட மியூசிக்ல வர சாங்ஸ்ல அவர் எப்போ பாடினாலும் அது ஸ்பெஷல் தான். ஏன்னா அந்த வாய்ஸ் அப்படி. நம்ம ஜிவி பிரகாஷையும் சிங்கரா ஏஆர் ரஹ்மான் தான் லான்ச் பண்ணியிருந்தாரு ஜென்டில்மேன் படம் மூலமா. ஜென்டில்மேனுக்கு அப்புறமா முதல் வரைக்கும் பண்ணின எல்லா படங்களையும் பாட்டுல எப்போல்லாம் ஒரு குட்டி பையனோட வாய்ஸ் தேவைப்படுதோ அங்கெல்லாம் ஜிவியை பாட வச்சிருப்பாரு. அவர் போட்டது இந்த பையனோட பாடி இருப்பாரு நினைச்சிட்டேன். அவரே பாட சொல்லணும். எல்லாருக்குமே எஸ்பிபி தெரியும், அவரோட சிஸ்டர் எஸ்பி சைலஜாவையும் தெரியும், அவரோட பையன் எஸ்பி சரணையும் தெரியும். ஆனா இதே ஃபேமிலியில இன்னொரு சிங்கரும் இருக்காங்க, எஸ்பிபி பொண்ணு பல்லவி. எஸ்பிபி பல்லவியை ரஹ்மான் சிங்கரா காதலன் மூலமா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு. இந்த பாட்டுல நம்ம கேட்ட வாய்ஸ் பல்லவியோடது தான். தொடர்ந்து அஜித் நடிச்ச பவித்ரால ஏஆர் ரஹ்மான் ஒரு பாட்டுல பல்லவியோட வாய்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு. அப்புறம் ஜீன்ஸ்ல கேட்ட அந்த ஐகானிக் சாங்கும் இவங்க தான் பாடினாங்க. வாய்ஸே வேற மாதிரி இருக்கு. குட்டி பொண்ணு பாருங்க. மிக முக்கியமான டைரக்டர்ஸ்னு ஒரு லிஸ்ட் போட்டா அதுல கண்டிப்பா இயக்குனருமே பாரதி ராஜாவும் இருப்பாரு. இவரோட வாய்ஸே ஒரு யூனிக்கான வாய்ஸ். நம்ம எல்லாருக்குமே அப்படி ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். ஏன்னா அவரோட படங்களோட முதல் ஃப்ரேம்லயே அவரோட வாய்ஸ்ல தான் வரும். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய இந்த பாரதி ராஜா அவரோட கெரியர்லயே ஒரே ஒரு பாட்டு தான் பாடியிருக்காரு, அதுவும் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல. ஃபியூ லைன்ஸ்ல பாரதி ராஜா வாய்ஸ் வரும். அதுக்கப்புறம் வர மலேசியா வாசுதேவன் வாய்ஸ் எல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். ஸ்வீட்டஸ்ட் வாய்ஸ் அப்படின்னதும் மேல் சிங்கர்ல எப்படி உன்னிகிருஷ்ணனோ, ஃபீமேல் சிங்கர்ஸ்ல நம்ம ஞாபகத்துக்கு வர முதல் சிங்கர் ஹரிணி தான். இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்க்கு சொல்லணும்னா சாய் அபியங்கரோட மம்மி. ஹரிணியை இந்திரா படத்துல தான் ரஹ்மான் லான்ச் பண்ணினாரு. முதல் சாங் பாடினப்போ ஹரிணிக்கு 16 வயசு தான் ஆயிருந்துச்சு. படையப்பானு இப்போ வந்து பொன்னியின் செல்வன் வரைக்கும் ஹரிணி ரஹ்மானோட கொலாபரேட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஒரு வாய்ஸ் எவ்வளவு யூனிக்கா இருக்குங்க. எப்படி இதெல்லாம் தேர்ந்து எடுக்கிறாரு, இவர் கண்ணில் படுதுன்னு தெரியல. நம்ம வடக்கு நண்பர்களை கூட தமிழ்ல பாப்புலர் ஆக்கினது ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் மூலமா தான். அப்படி தமிழ்ல லான்ச் ஆன ஒருத்தர் தான் உதித் நாராயண். இவர் வாய்ஸ்ல ஒரு பாட்டு வந்தாலே அவ்வளோ தனியா தெரியும். உதித் நாராயணனை ரஹ்மான் காதலன்ல லான்ச் பண்ணியிருந்தாரு.
அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய சாங்ஸ்ல உதித் நாராயணனோட கொலாப் பண்ணாரு. முக்கியமா ரட்சகன்ல வந்த இந்த பாட்டுல ஏஆர் ரஹ்மான் லான்ச் பண்ணின உன்னிகிருஷ்ணன், உதித் நாராயணன் 2 பேருமே சேர்ந்து பாடியிருப்பாங்க. 2 பேர்த்தோட வாய்ஸுமே அவ்வளோ சிறப்பா இருக்கும். ஆமா, இது 2 கேரக்டரை காட்டுவாங்க, வெஜ் நான்வெஜ். ரஹ்மானால தமிழ்ல லான்ச் ஆன இன்னொரு சிங்கர் சுக்வீந்தர் சிங். உதித் நாராயண் மாதிரியே இவர் வாய்ஸும் ஒரு யூனிக்கான வாய்ஸ். இவர் ரஹ்மான் ரட்சகன்ல லான்ச் பண்ணினாரு. கிட்டத்தட்ட தமிழ்ல இது வரைக்கும் எஸ்பிபி எந்த நடிகருக்கும் பாடாம விட்டதே இல்ல. ஆனா ரட்சகன் படத்துல சுக்வீந்தர் சிங் எஸ்பிபிக்கு பாடி இருப்பாரு. பாலிவுட்ல இந்த வாய்ஸ்க்கு ஃபேனா இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க. அத்தனை ஹிட் சாங்ஸை கொடுத்த சிங்கர் சோனு நிகாம தமிழ்ல ஏஆர் ரஹ்மான் தான் லான்ச் பண்ணினாரு. சோனு நிகாம் ஜீன்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் பாடி இருந்தாரு. இதே பாட்டுல வர ஃபீமேல் வாய்ஸ்க்கு சங்கீதா ராஜேஸ்வரன் அப்படிங்கிற சிங்கரை லான்ச் பண்ணினாரு ரஹ்மான். போல்டான வாய்ஸ். பின்னாடி இந்த சங்கீதா ராஜேஸ்வரன் தான் விஜய் ஆண்டனியோட நிறைய சாங்ஸ்ல பாடி இருந்தாங்க. இவங்க ஃபேவரட் சாங் இது. இவங்க தான் பாப்புலரான சிங்கரை போட்டு ஈஸியா பாட்டு ஹிட் ஆக்கிட்டு போயிடலாம். ஆனா ரஹ்மான் எப்பவுமே அந்த பாட்டுக்கு என்ன மாதிரி வாய்ஸ் தேவைப்படும்னு ரிசர்ச் பண்ணி அப்படி ஒரு வாய்ஸை பிடிப்பாரு. அப்படி ரஹ்மான் கண்டுபிடிச்ச இன்னொரு வாய்ஸ் தான் ஷோபா சங்கர். மே மாதம்ல வந்து மார்கழி பூவே மூலமா இந்த சிங்கரை லான்ச் பண்ணியிருந்தாரு ரஹ்மான். இவங்க வாய்ஸே அவ்வளோ சோல்ஃபுல்லா இருக்கும். ஐயோ, ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க. இந்த பாட்டுல ஒரு ஸ்பெஷலான விஷயத்த பண்ணியிருப்பாரு ரஹ்மான். ஹிந்துஸ்தானில மேக்மலர் அப்படின்னு ஒரு ராகம் இருக்கு. நார்த்ல மழை வர வேண்டி இந்த ராகத்துல பாட்டு பாடுவாங்களாம். இந்த பாட்டும் இந்த ராகத்துல கம்போஸ் பண்ணினதாலேயோ என்னவோ ஹெட்ஃபோன்ஸ்ல கேட்கும் போதே ஒரு பிளிஸ்ஃபுல்லான மலையில நனையிற ஃபீலை கொடுக்கும். ஆமா ஆமா, இந்த கிளைமேட் அப்படியே ஃபீல் பண்ணுவோம் இந்த பாட்டுல. ஏஆர் ரஹ்மான் இதே ராகத்துல சின்ன சின்ன மழைத்துளி நதிய நதியை கூட கம்போஸ் பண்ணியிருக்காரு. படம் பிடிக்கும். ஏடிஎல் விடாம பார்த்ததுல ஐயோ ரொம்ப பிடிச்ச சாங் அது. சோகமான விஷயம் என்னன்னா, இவ்வளோ அழகான வாய்ஸை வச்சிருக்கிற ஷோபா சங்கர் தமிழ்ல இதுக்கப்புறம் ஒரே ஒரு பாட்டு தான் பாடினாங்க. அதுவும் ஏஆர் ரஹ்மானுக்கு. ரஹ்மான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச இன்னொரு செமையான வாய்ஸ் சிங்கர் ஃபெபி மணி. பேரே வித்தியாசமா இருக்குல்ல. முத்து படத்துல வர கொக்கு செய்வ கொக்கு தான் இவங்க பாடின முதல் பாட்டு. பாட்டுல கொஞ்சம் போர்ஷன்ஸ் தான் பாடி இருப்பாங்க, ஆனா வாய்ஸ் செமையா இருக்கும். தொடர்ந்து ரஹ்மானோட நிறைய பாடல்கள்ல குட்டி குட்டி போர்ஷன்ஸ்ல தான் இவங்க பாடி இருப்பாங்க. எல்லாமே செமையா இருக்கும். மின்சார கனவுல ஸ்ட்ராபெரி கண்ணில இவங்க போர்ஷனே அல்டிமேட்டா இருக்கும். ஓ, இவங்க தானா? படை பாடலுக்கு வாய்ஸ்ல வரும். ஒரு இன்டர்லூட்ல ஃபெபி மணி வாய்ஸ் வரும். அவ்வளவு அழகா யூஸ் பண்ணிருப்பாரு ரஹ்மான். இது பிடிக்கும் பா அந்த வாய்ஸ். இத்தனை ஜாலியான பாடல்கள்ல ஃபெபி மணியை யூஸ் பண்ண ரஹ்மான் ஒரே ஒரு சோக பாட்டுல தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. கன்னத்தில் முத்தமிட்டால வர விடை கொடு எங்கள் நாடியில. இவங்களோட வாய்ஸ் வரும்போதே நம்மள உள்ளுக்குள்ள உருக வச்சிடும். பாரமா இருக்கும். இதுக்கு முன்னாடி மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் படத்துல கர்நாடிக் மியூசிக்ல ஒரு சாங் வர சிச்சுவேஷன் வந்தா ஏற்கனவே இருக்கிற சிங்கர்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணி பாட வைக்கிறது தான் வழக்கம். ஆனா ரஹ்மான் கர்நாடிக் மியூசிக்ல அப்போ ஜாம்பவானா இருந்த நித்யஸ்ரீ மகாதேவன் சினிமால அறிமுகப்படுத்தி ஜீன்ஸ்ல இந்த பாட்டை பாட வச்சாரு. தமிழ் சினிமாவுக்கு அப்படி ஒரு புது வாய்ஸ் கிடைச்சது. தாக்கிட தாக்கிட தக்கதிம் தாக்கிட தாக்கிட தக்கதிம் தாக்கிட தாக்கிட தக்கதிம் தக்கஜம். இதெல்லாம் பிராக்டிஸ் எடுக்கணுங்க. அது நமக்கு இல்ல, சிங்கர்ஸ்க்கு இல்ல. சொல்றேன், சிங்கர்ஸ்க்கே இவ்வளவு கஷ்டம் தான். தொடர்ந்து மின்சார கண்ணா சௌக்கியமான நிறைய சாங்ஸ் நித்யஸ்ரீ மகாதேவனை வச்சு பாட வச்சாரு ரஹ்மான். தெரியாமலே போயிடுச்சுல்ல. ஆனா அதுக்கப்புறம் இப்படி ஒரு சிங்கரை வச்சு யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தை பண்ணினாரு. நித்யஸ்ரீய பார்த்தாலே பரவசம்லயும் நியூலையும் கம்ப்ளீட்டா வேற ஒரு ஜானர்ல பாட வச்சு எல்லாரையும் அசர வச்சாரு. அவங்க தானா இது?
ஒரு கர்நாடிக் சிங்கரை வச்சு இப்படி ஒரு பாட்டு யாருமே நினைச்சு கூட பார்க்கல. அப்போ ரஹ்மான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி இன்னைக்கு வளர்ந்து நிக்கிற சிங்கர்ஸ்ல ஒருத்தர் தான் சிங்கர் கார்த்திக். 2001 ஸ்டார் படத்துல வந்து நேந்துக்கிட்டன் பாட்டு மூலமா தான் கார்த்திக் அறிமுகமானார். சித்ரா எல்லாத்துக்குமே தெரியும். சித்ரா சிவராமனை தெரியுமா? இவங்களை தெரியலனாலும் இவங்க பாடின சாங்ஸ் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்களையும் ஏஆர் ரஹ்மான் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சது. தெனாலியில வந்து அத்தனி சித்தனி பாட்டு மூலமா. இதுக்கு அடுத்து இவங்க ரஹ்மானுக்கு பாடின நிறைய சாங்ஸ் ஹிட் ஆனாலும் இந்த பாட்டு எவர் கிரீன் ஹிட். இவங்க தானா? கண்களால் கைது செய்யல வந்து இந்த பாட்டு ரஹ்மானோட அண்டர் ரேட்டட்னு சொல்லலாம். இதுலயும் சித்ரா சிவராமன் பாடியிருப்பாங்க. கேட்டதில்லை, ஞாபகம் இருக்கு, ஆனா அவ்வளவு கேட்டது. ரஹ்மான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்ச ஸ்டைலிஷான வாய்ஸ்ல ஒண்ணு சிங்கர் வசுந்தரா தாஸ். முதல்வன் படத்துல தான் வசுந்தரா தாஸ் சிங்கர் அறிமுகமானாங்க. இவ்வளவு ஸ்டைலிஷான வாய்ஸ். தொடர்ந்து ரிதம்ல இவங்க பாடின பாட்டும் அல்டிமேட்டா இருக்கும். நிறைய பேர் படையப்பால வந்து வெற்றி கொடி கட்டு மலேசியா வாசுதேவன் வாய்ஸ்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க பாடினது சிங்கர் பாலக்காடு ஸ்ரீராம். இவரோட இந்த முதல் பாட்டு இவருக்கு பெரிய பிரேக்கா அமைஞ்சது. வாய்ஸ்க்கு அவருக்கு சம்பந்தமே வரைக்கும் மனிதனப்பா, இன்று முதல் நீ புனிதனப்பா, வெற்றி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. மின்சார கண்ணால வர இந்த போர்ஷன் இவர் தான் பாடியிருப்பாரு. நிறைய பேரோட ஃபேவரட்டா இன்னைக்கும் இருக்கு திருப்பாச்சி அருவாள பாட்டுல வர்ற அந்த பவர்ஃபுல்லான வாய்ஸ் இவரோடது தான். இப்போ பொன்னியின் செல்வன்ல வந்து இந்த குட்டி ட்ராக்கம் இவர் தான் பாடியிருக்காரு. வழக்கம் போல ரஹ்மான் மியூசிக்ல ஒரு சிங்கர் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே வேற லெவல் ரெகக்னிஷன், அவார்ட்ஸ், அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஆயிரக்கணக்கில் பாடிட்டாங்க சிங்கர் சின்மயி. இன்னைக்கும் இந்த வாய்ஸ்ல இந்த பாட்டு கேட்டாலே கலங்க வச்சிடும். நரேஷ் ஐயர்னு சொன்னாலே ஏத்தி ஏத்தி முன்தினம் பார்த்தேனே பாட்டெல்லாம் தான் நம்ம ஞாபகத்துக்கு முதல்ல வரும். ஆனா இவரையும் ரஹ்மான் தான் லான்ச் பண்ணியிருந்தாரு. அதுவும் எப்பேற்பட்ட பாட்டுல தெரியுமா? ஐயோ, நம்ம மைண்ட் எங்க போகுது? எங்க போகுது? ஐயோ இதுக்கு அடுத்து ரஹ்மான் ஹிந்தியில பண்ண ரங்குதே பசந்தியில நரேஷ் ஐயர் பாடின ஒரு பாட்டுக்கு அவருக்கு நேஷனல் அவார்டும் கிடைச்சது. தொடர்ந்து இப்போ வரைக்கும் ஏஆர் ரஹ்மான் நிறைய ஹிட் சாங்ஸ்ல பாடி இருக்காரு நரேஷ் ஐயர். வாய்ஸ் மாதிரியே இல்லாம அப்படி வந்து இன்னொரு சிங்கர் உஜ்ஜயினி. இவங்க வாய்ஸ் செம போல்டாவும் இருக்கும், அதே நேரத்துல ஸ்வீட்டாவும் இருக்கும். இவங்க 2 சாங் தான் பாடியிருக்காங்க, 2ம் ஒரே படத்துல. எவ்வளவு டிஃபரெண்ட்ங்க 2 வாய்ஸ்க்கும். ரஹ்மான் இப்போ எல்லாம் ஒரு புது வாய்ஸை இன்ட்ரடியூஸ் பண்றாரோ அந்த சிங்கரை அதுக்கு அடுத்து எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் அவங்களோட சாங்ஸ்லயும் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி ஏஆர் ரஹ்மான் காதலர் தினம்ல லான்ச் பண்ணின இன்னொரு சிங்கர் தேவன்.
ஏஆர் ரஹ்மான் எஸ்.ஏ. ராஜ்குமாரோட ஒர்க் பண்ணிட்டு இருந்த 90களில் கூட ஒர்க் பண்ணின ஒரு டெக்னீஷியனை பல வருஷம் கழிச்சு ஞாபகம் வச்சு இந்த பாட்டோட இன்டர்லூட்ல கிளாரினெட் வாசிக்க வச்சிருப்பாரு. அப்போ வாசிச்சவரே இப்போ கொண்டு வந்து வாசி வச்சு. ரொம்ப பிடிக்கும். ரஹ்மான் லான்ச் பண்ணின இன்னொரு கோல்டன் வாய்ஸ் மகாலட்சுமி ஐயர். இவங்க தமிழ்ல ஜோடி படத்துல வெள்ளி மலரை மூலமா லான்ச் ஆனாங்க. அதுக்கப்புறம் ரஹ்மானுக்கு இவங்க பாடின குறுக்கு சிரித்தவளையும் பெரிய ஹிட். வேற வேற சிங்கர்னே பிரிச்சே பார்க்க முடியலைங்க. ஆனா தமிழுக்கு முன்னாடியே ஹிந்தியில தில்சே மூலமா ஏஆர் ரஹ்மான் மகாலட்சுமி ஐயரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார். செவன் ஜி ரெயின்போ கார்டனில யுவன் மியூசிக்ல வந்த கனா காணும் காலங்கள்ல இந்த ஃபீமேல் வாய்ஸ் யாருமே மறக்க முடியாது. அவ்வளோ ஹாண்டிங்கான வாய்ஸ் இது. இதை பாடின சிங்கர் ஸ்ரீ மதுமிதாவையும் ஏஆர் ரஹ்மான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணினாரு. சங்கமம்ல வர மார்கழி திங்கள் ஸ்டார்டிங் போர்ஷன்ஸ்ல இவங்க பாடியிருப்பாங்க. ரஹ்மான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வாய்ஸ்னா அது டாமினிக் செரிஜோ. ரஹ்மானோட நிறைய பாடல்கள்ல இவங்களோட ஹம்மிங் இருக்கும். ஆனா இவங்க வாய்ஸ் ஒவ்வொரு பாட்டுலயும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும். அதுல ஒரு சில சாங்ஸை மட்டும் இங்க பார்க்கலாம். பாடுறாங்க. ஆமாங்க, மியூசிக்கோட கலந்துருது. தெரியவே இல்லை ஒரு வாய்ஸ். இது வந்து இன்னைக்கு நிறைய பேரோட ஃபேவரட் வாய்ஸா இருக்க சிங்கர் பிரதீப் குமாரையும் ரஹ்மான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணினாரு. எந்திரன்ல சிட்டி ஷோகேஸ் டான்ஸ் டீம்ல வர இந்த வாய்ஸ் பிரதீப் குமாரோடது தான். டிராகனோட மியூசிக் டைரக்டர் லியோன் ஜேம்ஸ் கூட ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல லான்ச் ஆனவர் தான். அவரோட சின்ன வயசுலயே வரலாறுல வர இந்த போர்ஷன்ஸ்ல பாடி இருக்காரு. கடல் படம் மூலமா 2 வித்தியாசமான வாய்ஸ் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்தினாரு ரஹ்மான். ஒன்னு அபய், இது போதும் எனக்கு இது போதுமே வேற என்ன வேணும் நீ அப்படியே கொஞ்ச நேரம் பண்ண தூங்கிடுவேன். அவ்வளோ மெல்டிங் வாய்ஸ். இன்னொரு வாய்ஸ் சித் ஸ்ரீராம். இந்த பாட்டுக்கு தான் சித் ஸ்ரீராம் நம்ம கேட்ட எல்லா பாடல்களையும் பாட ஆரம்பிச்சது. ரஹ்மான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச ஷாஷா திரிபாதி. காவிய தலைவன்ல வந்து இந்த பாட்டு தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் சாங். அதுக்கப்புறம் நிறைய ரஹ்மான் ஆல்பம்ஸ்ல பாடி இருக்காங்க. குயில் பாடுற மாதிரி இருந்தீங்க அவங்க பாரு. என்ன அவங்கள வாயிலே எடிட் பண்றாங்க, எப்படிங்க அது? இன்னைக்கு புஷ்பா பேட்டல் எல்லாம் இந்த வாய்ஸை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இந்த சிங்கர் பேரு நகாஷ் ஆசிஸ். புஷ்பா இவர் தானா? இவரை மரியான்ல வர சோனா பிரியா பாட்டுல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி. சாவதலியும் ஹரிச்சரனும் இதே பாட்டுல பாடி இருப்பாங்க. ஆனா நகாஷோட வாய்ஸ் தனியா தெரியும். சில சிங்கர்ஸ்க்கெல்லாம் எந்த ஜானர்ஸ்ல பாட்டை கொடுத்தாலும் வேற மாதிரி பாடுவாங்க. அதுல சிங்கர் முகேஷும் ஒன்று. இவரோட லான்ச்சும் ஏஆர் ரஹ்மான் மூலமா தான். கண்களால் கைது செய் படம் மூலமா. இந்த பாட்டு ரஹ்மானோட ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் கம்போசிஷன் சொல்லலாம். ஹெட்ஃபோன்ல கேட்டீங்கன்னா வேற ஒரு வேர்ல்டுக்கே கூட்டிட்டு போகும். தீக்குருவியாய் தீங்கனின தீக்கைகளில் தீஞ்சுவையின தீப்பொழுதினில் தீண்டுகிறாய் நந்திதா பூமந்திர தீ துண்டுகிறாய் தீயினை எப்படியா பாரு மனுஷனாயங்களான்ற மாதிரி இப்படி பாடி இருக்கிற இதே சிங்கரை காவிய தலைவன்ல வேற ஒரு ஜானர்ல பாட வச்சிருப்பாரு ரஹ்மான். சொல்லிவிடு சொல்லிவிடு சொல்லிவிடு
இறுதி தீர்ப்பை நீ சொல்லிவிடு. சித்தார்த் வாய்ஸ் மாதிரியே இருந்துச்சு எனக்கு. ஏழாம் அறிவுல இந்த பாட்டு எப்போ கேட்டாலும் புல்லரிக்க வைக்கும். இதுல பாடின சிங்கர் பல்ராம் குரல் அப்படி. தமிழ்ல இவர் கொஞ்சம் சாங்ஸ் தான் பாடி இருக்காரு, ஆனா எல்லாமே செம்மையா இருக்கும். இவரையும் ரஹ்மான் தான் லான்ச் பண்ணினாரு பார்த்தாலே பரவசம் படம் மூலமா. வேற ஒருத்தர் நினைச்சிட்டு பாடின இன்னொரு பாட்டு இன்னைக்கு ராப்ல கலக்கிட்டு இருக்கிற சிங்கர் பிளாசேவும் ரஹ்மான் மூலமா லான்ச் ஆனவர் தான் பாபா படம் மூலம். இதுக்கப்புறம் ரஹ்மானோட நிறைய பாடல்கள்ல ராப் போர்ஷன்ஸ்க்கு கொலாப் பண்ணியிருக்காரு. அப்பெல்லாம் ரேப்னா ஒரு ஒர்த்தர் தான் எனக்கு தெரியும். இன்னைக்கு எவ்வளோ பேர். சுக்வீந்தர் சிங், உதித் நாராயண் வாய்ஸ் எல்லாம் எப்படி ஸ்பெஷலோ, நார்த்ல இருந்து தமிழுக்கு வந்து அட்னன் சாமி வாய்ஸும் அவ்வளோ டீப்பா சோல்ஃபுல்லா இருக்கும். இவரையும் தமிழ்ல ரஹ்மான் தான் லான்ச் பண்ணியிருந்தாரு. ரஹ்மானுக்கு இவர் பாடின ரெண்டுமே வேற மாதிரி. ரஹ்மான் இன்ட்ரடியூஸ் பண்ணின நூத்துக்கணக்கான சிங்கர்ஸ்ல கொஞ்சம் பேரை மட்டும்தான் நம்ம இந்த வீடியோல பார்த்திருக்கோம். கொஞ்சம் பேர் தானா? இன்னும் எத்தனையோ இருக்கு. ஏஆர் ரஹ்மான் 92ல இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு அப்புறம் சிங்கர்ஸ் மியூசிஷியன்ஸ்னு எத்தனை பேருக்கு லைஃப் அமைச்சு கொடுத்ததோட இல்லாம நமக்கு மியூசிக்கலா வேற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்திருக்காரு, கொடுத்துட்டே இருக்காரு. இப்போ வர மோஸ்ட் ஆஃப் த மியூசிக் டைரக்டர்ஸ் இந்த மாதிரி டேலண்ட்ஸை ரெக்கக்னைஸ் பண்றதும் இல்ல. அதனாலதானோ என்னமோ எல்லா பாட்டுமே ஒரே மாதிரி நமக்கு கேக்குது. அதுவும் கொஞ்ச நாள்லயே நமக்கு எல்லாம் சலிச்சும் போயிருது. எது எப்படியோ ரஹ்மான் இனி வரப்போற ஆல்பம்ஸ்லயும் நிறைய புது வாய்ஸஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி ட்ரெண்ட்ல இல்ல அட்வான்ஸ்டா தான் இருக்க போறாரு. ஹாப்பி பர்த்டே ஏஆர். வீடியோ சூப்பராக இருந்தது. இவ்வளோ பேரா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாகவும் இருந்தது. சில சாங்ஸ்லாம் நம்ம கேட்போம், ரசிச்சிருக்கோம், ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பேர் இருந்திருக்காங்களா, பாடியிருக்காங்களா, நம்ம பேர் கூட நமக்கு தெரியாது. பட் இப்போ தான் இவங்க இத்தனை பேரா அப்படிங்கிறதே எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் அந்த நியூ சிங்கர்ஸ் வந்து அப்போட இல்லை, இப்போ வரைக்கும் அதை எடுத்துகிட்டு தான் இருக்குது. நிறைய பேரை கூப்பிட்டு பாட வைக்கிறது. ஏன்னா இப்போ சூப்பர் சிங்கர் போனாலும் நான் உங்களுக்கு பாட வைக்கிறேன்னு வரு. ஏதாவது ஒரு இன்டர்வியூ எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் பார்த்தாருன்னா கண்டிப்பாக உடனே நான் உங்களை பாட வைக்கிறேன், இங்கே வந்து பாடுங்க, என் ஸ்டூடியோக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த டேலண்ட்டாக எப்போவுமே அதை அங்கீகரிச்சுட்டே இருப்பார் அவர். அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பார். பெரிய விஷயம் அது. அந்த மாதிரி எப்பவுமே ஒரு ஃபீல் இருக்கும். என்னடா பழைய சிங்கர்ஸ்லாம் எங்கே போயிட்டாங்க, ஆளே காணும் அப்படின்லாம் நான் இவங்க எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் பாடிட்டு இருக்காங்கன்றது தெரிஞ்சுது. ஏன்னா அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண நிறைய பேர், நிறைய சிங்கர்ஸ் இப்போவும் இந்த டைம்லேயும் வந்து நிறையா அந்த சாங்ஸ்லாம் பாடிட்டு இருந்துக்கிறாங்க. ஸோ ஓகே, இப்போ நான் நினச்சி தான் தப்புன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இல்லை, இன்னமும் எல்லோரும் பாடிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நம்ம ஒரு சாங்ஸை வந்து மெருகேற்றுறதுக்கு, ஒரு பர்ஃபெக்டாக கொடுக்கறதுக்கு நம்ம மட்டும் போதாது, நம்ம மியூசிக் மட்டும் போதாது, அதுக்கு சூட்டபுளான ஆளை கொண்டு வந்து அதை பாட வைக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு டேலண்ட்டாக தேடி தேடி போய் அது அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து அதை பாட வச்சுருக்காரு. அதனால தான் ஒரு சாங்ஸ்லாம் வந்து ரொம்ப யூனிக்காக, ரொம்ப ஸ்பெஷலாக, ஒவ்வொரு டைமும் புதுசாக இருந்தது காரணம் நிறைய புதுமுகங்கள் அதில் இருந்ததுனால தானோ அந்த வெரைட்டி அதிகமாக நம்ம ஃபீல் பண்ண முடிஞ்சது அவரோட மியூசிக்கில், சாங்ஸ்லனா அது காரணம் இது தான் போல இருக்குது. ஸோ அது ரொம்ப பர்ஃபெக்டாக அதை பண்ணியிருக்காரு. நான் வந்து இந்த வீடியோ பார்க்குறப்ப என்ன நினச்சேன்னா, நம்மளுக்கு வந்து புது புது சிங்கர்லாம் வந்து ஒரு பார்க்க போகிறோம். அதாவது இது வரைக்கும் நம்மளுக்கு லெஜெண்டரி சிங்கர்ஸ்லாம் யாருன்னு தெரியும். அதை தவிர்த்து நம்ம புதுசாக ஒருத்தர் பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சி தான் நான் உட்காந்தேன். ஆனால் இந்த லெஜெண்டரி சிங்கரையே இவர் தான் இன்ட்ரோ பண்ணி வச்சிருக்கான்ற போது தான் எனக்கு ஷாக்கு. இதெல்லாம் ஏஆர் ரஹ்மான். நான் நினச்சேன் இதெல்லாம் இவங்களாம் எப்போதோ பாடிட்டு இருக்காங்க, ஏஆர் ரஹ்மான்லாம் அதுக்கப்புறம் வந்து இவங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க நான் நினச்சேன். பார்த்தா இவர் தான் தேடி 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 எடுத்துகிட்டு வந்திருக்காருன்றது எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்தது. இதில் எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது, ஹரிகரன் சாரையும் வந்து இவர் தான் போய் இன்ட்ரோ பண்ணி அதை பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்து சினிமாவில் பாட வச்சான்றப்போ எனக்கு இன்னும் ஷாக்கு. அவர் வாய்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வாய்ஸுங்க. அதெல்லாம் வந்து அவர் அப்படியே அந்த மியூசிக்லேயே அப்படியே கலந்துரும். அது மியூசிக் தனியாக, ஒரு வாய்ஸ் தனின்னு நல்லா பிரிக்கவே முடியாது. காற்றுலையோ அந்த மியூசிக்கில் அப்படியே கலந்து வரும் அது. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் ரொம்ப நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த அவர் பார்த்தாரு, பிடிச்சிருந்தது, உடனே தூக்கின்னு வந்து படத்துக்கு அப்படி போடல. இந்த வாய்ஸு எந்த படத்துக்கு, அந்த படத்தில் வர எந்த சுச்சுவேஷனுக்கு, எந்த இடத்துக்கு இந்த வாய்ஸ் பொருந்துன்னு அவர் வந்து அப்படியே மைண்டில் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவ்வளோ பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. இப்போ இருக்கிறது எப்படி இருக்குது, ட்ரெண்டாக ஒருத்தர் எடுத்து வந்து பாடு, ட்ரெண்டில் இருக்கா போட்டு ட்ரெண்டாக போகுது, அவ்வளோதான். அதனால தான் நிற்க மாட்டேங்குது. இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ யோசித்து தான் ஒரு வாய்ஸை சூஸே பண்ணுறாங்க, யூனிக்காக எடுத்துகிட்டு வராங்க. அதுவும் இன்றைக்கி போட்ட இப்போ ஒருத்தர் வந்து வாசிச்சிருக்காருன்னா அந்த மியூசிஷியன் வந்து இங்கே இந்த படத்துக்கு வந்து செட் ஆகும்,
அந்த மியூசிக் இங்கே எடுத்துகிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். அவருக்கு கரெக்டாக வாசிப்பார் இந்த இடத்துக்கு. அவர் அந்த டியூன் அது சின்ன இதுதான், அதுக்கு இவ்வளோ அவர் யோசிக்கிறாருன்னா அதனால தான் அந்த சாங் அவ்வளோ யூனிக்காக தெரியுதுன்றது தான். அதனால தான் அவங்கள டாப் நாச்சில் எங்கேயோ இருக்காங்கன்றது. லெஜெண்டுன்னா சும்மாவா? ஏஆர் ரகுமான்னா இந்த இடத்துல நிற்கிறாருன்னா சும்மா கிடையாது இல்லை. ஒரு சின்ன சின்ன விஷயம், ஒரு நுணுக்கமான விஷயத்துலேயே இவ்வளோ யோசிச்சு தான் ஒரு சாங்கை தயாரிக்கிறாருன்றப்போ அதனால தான் அவர் அப்படி தெரிகிறாரு. இது என்ன சொல்கிறது, நம்மளுக்கு கிடைச்ச பொக்கிஷம்னு சொல்கிறது அதுதான். அதான் எல்லாமே ரொம்ப நமக்கு என்ன சொல்றது, ஒரு வசந்தம் காலம் ஒரு பொற்காலமாக அந்த டைம் நமக்கு ஏன் ஃபீல் ஆகுதுன்னா, இந்த அளவுக்கு எல்லாரும் ஜாயிண்ட் ஆகி ஒரு விஷயத்த பண்ணும்போது தான் அது அவ்வளோ அழகாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு குரூப்பில் மியூசிக் வாசித்த ஒருத்தரை ஞாபகம் வச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் கூப்பிட்டு அதை பண்ண வைக்கிறதுங்கிறது அது எத்தனை பேர் பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்போ எனக்கு கேட்டால் அது ஒரு சிலர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் அப்போ நிறைய பேர் பற்றி ஏதாவது ஒன்று கேட்டோன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கும்போது. அதே மாதிரி சும்மா ஒரு 2 செகண்ட் அம்மிங்க, அது கூட வந்து இவங்க தான் அது பண்ணணும்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது இருக்குல்ல, இதுக்காக மெனக்கெட்டு அவங்கள புக் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல இந்த அம்மிங் பண்ணிட்டு போமா அப்படின்றது எப்படி இருக்கும்? ஸோ இதுக்காகவா இது இவங்களே பாடியிருக்கலாம்? இல்லை இல்லை, எனக்கு அந்த பர்ஃபெக்ட் வேணும்னு கேட்குறாரு இல்லையா, அது நமக்கு யூனிக்காக தெரியல. இப்போ இந்த சாங் கேட்குறப்போ வெறும் நம்ம சாங் மட்டும் பார்க்க மாட்டோம், அதில் இருக்க பின்னாடி இருக்க அம்மிங் வரைக்கும் நம்ம நோட் பண்ணுறோன்னா அதுதான் காரணம். அவ்வளோ யூனிக்காக அவர் வைக்கிறாரு, நம்மளுக்கு அவ்வளோ யூனிக்காக தெரியுது. அந்த பாட்டு தொடங்கிலேருந்து எண்டு வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம கேட்குறோம். இது என்ன வந்துச்சு, அது என்ன வந்துச்சு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மிங்லாம் நான் மியூசிக் தான் நினச்சிட்டேன், அது வாசிக்கிறாங்கன்னு நினச்சேன். பார்த்தா அவங்க அதை அம்மிங் பண்ணியிருக்காங்கன்றது கூட எனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னா அந்த அளவுக்கு பண்ணுறாருன்றது தான் வேற மாதிரிங்க. அது இன்னொரு விஷயம் எனக்கு தோணுது என்னன்னா, நாங்கள் வந்து இந்த ஜெய ஜெய ஹே அந்த படம் பார்த்தோம். அதில் வந்து ஃபீமேல் வாய்ஸு அப்படி இருக்கும். நான் ரொம்ப ரொம்ப ரசித்து கேட்ட வாய்ஸ் அது. நடுவில் அப்பப்போ ஒரு சாங் வந்து அந்த லிரிக்ஸ் மட்டும் ஒரு மியூசிக் இல்லாமல் பாடிட்டு போவாங்க ஹீரோயினுக்காக. ஸோ அதை நான் கேட்கும்போது பாடுறா எப்படி இருக்குது பாரு, இந்த மாதிரி ஏன் தமிழில் வரவே மாட்டுது, இருக்கவே மாட்டுது அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் ஏஆர் ரகுமான் சார் அப்போவே மியூசிக் இல்லாமல் வெறும் வாய்ஸ் மட்டும் வச்சு சாங்ஸ் போட்டிருக்காரு. அந்த மாதிரி மியூசிக்கில் நிறைய மாற்றம் கொண்டு வந்து வெரைட்டியாக கொடுத்துருக்காரு. அப்போ தோணுது ஓகே, நமக்கு தான் அறியாமல், நமக்கு ஒன்றும் தெரியாமல் நம்ம குறை சொல்லிட்டு இருக்கோம், இங்கே இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்கன்றது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம தெரியாமல் பேசுகிறோம் பாரு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ நம்மளது நிறைய இது பண்ணுறாங்க தான். அதாவது இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் கேட்டு மறந்துட்டோம், அதான் விஷயம். இதெல்லாம் பல வருஷம் ஆனதுனால இப்போ யாருமே இதெல்லாம் பண்ணாதனால இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்குமான்றதே மறந்துட்டோம். இப்போ மலையாள சாங் கேட்குறப்ப இந்த மாதிரிலாம் ஏன் பண்ணல, ஏன்னா நம்ம ரசித்தது மைண்டில் இருக்குது. இப்போ அது பாடுறப்போ திரும்ப அந்த ரசனை வருது, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அது தெரிய மாட்டேங்குது. இப்போ ஏதோ புதுசாக அவங்க பண்ணணும்னு நினச்சிக்கிறாங்க, நம்ம பண்ணது ரிஜிஸ்டர் ஆனதுனால தான் அது நம்ம ரசிக்கிறோன்றதே இப்போ தான் புரியுது. இல்லை நமக்கு தெரியல, அதுக்காக வந்து நம்ம சினிமா ஒரு குறைய நினைக்கிறோம் பாருங்கள். இவங்க இது பண்ண மாட்டாங்களா, அது பண்ண ஈஸியாக ஒன்று அது நினைக்க தோணுது இல்லை. ஸோ அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அதான் நம்ம ரீகால் பண்ணிக்கணும் திரும்ப. இப்போ நானே இப்போ இந்த சாங்கில் கேட்குறப்போ இதெல்லாம் நான் ஏன் கேட்காம விட்டேன், இதெல்லாம் நான் கேட்டுட்டு இருந்த சாங்கு தானே அப்படின்றப்போ தான் எனக்கு அது தோணுது, ஏன் விட்டுட்டேன் அப்படின்ட்டு. இப்போ நான் சாங்கு தேடி 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 தெரியுறேன், ஒன்றும் நல்லா இல்லையா, எல்லாம் கேட்ட மாதிரி இருக்குதுன்னு. இதெல்லாம் நம்ம கேட்ட சாங்கடா, போய் பாடுறா மண்டையா, நீ மறந்துட்டு உக்காந்துட்டு இல்லை இல்லைன்னு தெரியும், பின்னோக்கி போய் பாடுறா, எல்லாம் இருக்குது மண்டையில் நறுக்குன்னு கொட்டி சொன்னவே இருந்தது, போய் பார்க்கணும் அதெல்லாம். இதில் வந்து லாஸ்ட்டாக இன்னொரு ஷாக் வச்சுட்டு போனார், இது வந்து கொஞ்சம் தான் இன்னும் இருக்குன்றாரு. எனக்கு இதுவே ஆச்சரியமாக தான் இருக்குது. எவ்வளோ பேர் லெஜண்ட்லேருந்து இப்போ இருக்க சிங்கர் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருக்காரு, இன்னும் எக்கச்சக்க பேர் இருக்கிறான்றாங்க. அதெல்லாம் யாருன்னு பார்க்குறது இன்னும் கியூரியாசிட்டி தான் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டுக்கு வெயிட்டிங்க, எவ்வளோ பேர் தான் பண்ணியிருக்காருன்றது தான் பார்த்துருவோம். ஓகே, எங்களை வீடியோங்களை பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.